நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். ஒரு மனிதனோட புற அழகை முடி எவ்வளவு தீர்மானிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கவிஞர் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறேன்னு நினைச்சாலே முதல்ல அவர் மனசுல வர்றது அவளுடைய தலை முடிதான். கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, அப்படி ஒரு பாட்டு வருது. உன் கருங்கூந்தல் அலைப்பாய அவர் என்ன சொன்னார், அவங்க அப்படி திருப்பி பாடுவாங்க. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, இப்படி நிறைய பாடல்கள், திரைப்பட பாடல்கள் பார்த்தீங்கன்னா கூந்தலுடைய சிறப்பை எடுத்து சொல்லுது. பெண்களுக்கு அழகு தரதே கூந்தல் தான், ஆண்களுக்கும் அதே தான். அவங்க எவ்வளோதான் நீங்கள் ட்ரிம்மாக என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் அந்த ஹேர் ஸ்டைல் அழகாக இருந்துட்டா நிச்சயமாக எந்த ஒரு ஜென்ஸ் லுக்கு சூப்பராக இருக்கும். இந்த முடி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானதா நீங்கள் பார்க்குறீங்க? முடி தான் ஆக்சுவலி எல்லாமே. முடியலன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ வருஷமாக வளர்த்துறீங்க? இல்லை வளர்க்கணும்னு வளர்க்கல, ஆக்சுவலி சின்ன வயசில் முடி இருக்காது. இப்படிலாம் பேசி பேசி நோகடிக்காதீங்க. வளர்க்கணும்னு வளர்க்கலைங்க, அது தானாக வளர்ந்துடுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சு நிற்கிறீங்களா? ஓ மை காட், கால் உயரத்துக்கு இருக்குது. வந்து எவ்வளோ வருஷமாக வளர்த்துறீங்க? இது ஒரு 12th வரைக்கும் எனக்கு இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. வெளியில் போகும்போது இவ்வளோ நீளமாக முடி வச்சிருக்கிறத உங்களை எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க? சொல்லப்போனால் என் நேமே தெரியாது ஆஃபீஸில். அந்த நீட்டு முடி பொண்ணு, அந்த பெரிய முடி பொண்ணு, பெரிய முடி பொண்ணு, பெரிய முடி பொண்ணு, அப்படிதான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதே அப்படிதான். எனக்கு 9th வரைக்கும் சுத்தமாக முடி இருக்காது. 7th மொட்டை அடித்தாங்க. எனக்கு மொட்டை அடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் வளர ஆரம்பிச்சு. ஈவன் 12th வரைக்கும் கூட எனக்கு அதிகமாக முடி இருக்காது. இவ்வளோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இது எப்படி வளர்ந்துச்சுன்னு தெரில, வீட்டில் நிறைய மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சதுனால அது அப்படியே அதிகமாக வளர ஆரம்பிச்சிட்டு. அதே மாதிரி அபிங்கிறது கொஞ்சம் காமனான நேம் தான். ஆனால் வெளில நான் போகும்போது இந்த லாங் ஹேர் அபி இருக்கால, அவளை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் என்னை ஐடென்டிஃபையே பண்ணுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் முடி இவ்வளோ முக்கியமானதாக மாறிடுச்சு? எல்லாருமே ஷார்ட்டாக வச்சுக்கிறாங்க, எல்லாருமே கலரிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நான் இருக்கும்போது அதுவே நான் யூனிக்காக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல். லைக் 90s பிறந்த எல்லா கிட்ஸுக்குமே இந்த டைமில் எல்லாருமே லைக் எப்படின்னா ஃபெதர் கட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் ட்ரை பண்ணி எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, டென்சிட்டி போயிடுச்சு. ஸோ நான் அதை பண்ணக்கூடாது, நான் இருக்கிறத மெயின்டைன் பண்ணணும், எனக்கு இருக்கிற டென்சிட்டி நான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் சலூன் போனதே கிடையாது. அண்ட் நானே தான் ஹேர் கட் பண்ணிப்பேன். நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுற, டிப்ஸ் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலேஜெல்லாம் படிக்கும்போது பிட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுப்பெல்லாம் தெரியாது யாருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்கு எவ்வளோ நீளம் இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்களும் நின்றுங்கம்மா வரிசையா. அவங்க கூட்டிகிட்டே போவாங்க பிறகு எங்கள் செட்டையே. ஓகே, ஆச்சி மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.